ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் சார் ஒரு எக்ஸ்எக்ஸ்எஸ் ஒரு கம்பெனியில் ஒரு மிட் கேப் ஃபண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். அது பர்ஃபார்மன்ஸ் மேபி அந்த டைத்தில் கம்மியாச்சுன்னா நான் அதுக்கப்புறம் சுவிட்ச் பண்ணி வேற ஒரு லார்ஜ் கேப்லேயோ மாற்றிக்க சான்ஸ் இருக்காது. தாராளமாக ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க 1 lakh ரூபி போட்டிருக்கீங்க 15 மாதத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு அதோடைய வேல்யூ 1,05,000 தான் இருக்குது அப்படின்னா இது வந்து மோர் தென் 1 year ஆயிடுச்சு. இப்போ இந்த 1,05,000 நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸிட் லோடும் கிடையாது. இந்த கோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான கோல்கள். இதை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அட் எனி காஸ்ட் இந்த கோல்லாம் ஒரு மனுஷனுக்கு தேவை. எந்தெந்த கோல்லாம் வந்து தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நிதி நிலைமையை பொறுத்து. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 1 crore நான் வந்து ஏர்ன் பண்ண ஒரு லைஃப்பில் ஒரு எய்மாக இருக்கேன். நான் வந்து மந்த்லி எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 50,000 தான் சம்பாதிக்கிறீங்க, 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறதா வச்சுங்க. வச்சா வருஷத்துக்கு எவ்வளவு? 6 லட்சம். நெக்ஸ்ட் 10 வருஷத்தில் 60 லட்சம் தான் போட முடியும். அந்த 60 லட்சம் மேக்ஸிமம் 1 crore வரும். என்னதான் ஃபண்ட்ஸ் போட்டாலும் அப்பப்போ மார்க்கெட் ஏறுது இறங்குது. கோல்ட்லேயோ லேண்ட்லேயோ போட்டால் அது கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் 10 மடங்கு அளவு தருங்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் வந்து டைம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, 10 வருஷம் 15 வருஷம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா ₹1 போட்டிருந்தீங்கன்னா அது ₹4 இருக்குது. தங்கத்தில் போட்டால் எங்கே வந்து 10 மடங்கு 10 வருஷத்தில் எங்கே 10 மடங்கு வந்தது? மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. 13% வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம் நீண்ட கால அடிப்படையில். ஸோ ₹1,00,000 அட் த ரேட் ஆஃப் 13% அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹1,85,000 வரையும் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு க்ரோ ஆயிரும். யூனிட்டுடைய விலை ₹10. உங்களுக்கு வந்து 1 lakh டிவைடட் பை 10. ஸோ 10,000 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கமல். இன்று நம்முடன் பேச இருக்கும் சிறப்பு விருந்தினர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பட்ஜெட் பத்மநாபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கமல். நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பர் கமல். ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளோ ஒரு நல்ல வெல் நாலேஜ் பீப்புளோ மியூச்சுவல் ஃபண்டில் ஃபண்ட் என்னால் பண்ண முடியும்னா நிறைய பேர் பேங்க் ஸ்டாஃப் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணுவாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க. அந்தந்த பேங்க் ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்களோட ஃபண்ட்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. நார்மலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம எப்படி வாங்குறது சார்? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு பேங்க்கில் போய் ஒருத்தர் பணம் போடுறாரு, பணத்தை அதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னதுன்னா இன்றைக்கி வந்து பேங்க்குடைய ஒர்க் வந்து ஒரு காலத்தில் என்ன இருந்ததுன்னா டெபாசிட்டர்லேருந்து மணியை வாங்கணும். வாங்கின மணியை வந்து நிறைய விதமான லோனுக்கு வந்து அவங்க கொடுக்கணும். இதுதான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பேங்க்குடைய ரோல். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னதுன்னா, ஏன் வந்து அதர் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸையும் நம்ம ஏன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பேங்கிங் ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுக்கறத தவிர தே ஆர் ஆல்சோ ஸ்டார்டட் செல்லிங் இன்சூரன்ஸ். அவங்களும் வந்து டிமேட் அக்கௌண்ட்டு, அவங்களும் மியூச்சுவல் ஃபண்டு, அவங்களும் இது மாதிரி அதர் ப்ராடக்ட்ஸ், இது மாதிரிலாம் அவங்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி விற்கும்போது என்ன அட்வான்டேஜ் அவங்களுக்கு அப்படின்னதுன்னா, கிளையண்ட்டுடைய என்டையர் டீட்டெயில் தெரியும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஏ பேங்க்கில், நான் தான் ஒரு ஏ பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னதுன்னா, நான் கமல் அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னதுன்னா கமலுடைய என்டையர் ஹிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு மாதம் எவ்வளோ சம்பளம் வருது, நீங்கள் ஆவரேஜ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, ஓகே கமல் வந்து எப்போதுமே அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 5 லட்ச ரூபா எப்போதுமே பேங்க்கில் வச்சுருக்காரு அப்படின்னதுன்னா, எதுக்கு 5 லட்ச ரூபா சும்மா இருக்குது, அதுக்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்கலாம் அந்த ப்ராடக்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்ரோச்சை வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பார்ட். செகண்ட் வந்து பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிக்கு, உங்களோட அறிமுகத்துக்கு முன்னாடி கேட்டேன், நீங்களே ஒரு எக்ஸ் பேங்கர்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் பேங்க்கில் இருக்கும்போது என்னென்னா உங்களுக்கு நிறைய டார்கெட்ஸ் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், இது பண்ணியே தீரணும், இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். இப்போ வந்து ஆஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எங்களுக்கு எந்த விதமான ப்ரெஷர் கிடையாது. புரியுதுங்களா? நானும் எங்கள் டீமில் இருக்கிறவங்கள்ட்ட இதை இந்த பண்ணியே தீருங்கணும், ஒரு நாளைக்கு இவ்வளோ விற்கணும், இது பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் வந்து வந்தீங்கன்னா, மிஸ்டர் கமல், ஓகே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எதுக்காக பண்ணுறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க, சார் நான் எனக்கு வந்து இப்போ தான் ஜஸ்ட் மேரிட், குழந்தை இருக்குது, அதாவது குழந்தை வரப்போகுது, இந்த குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ தான் எனக்கு குழந்தைக்கு 1 வயசு 2 வயசு, இந்த குழந்தையுடைய எஜுகேஷன் 18 வயசில் நடக்க போகுது, அதுக்கு பணம் சேர்க்கணும். சப்போஸ் அது பொன் குழந்தையாக இருந்ததுன்னா ஒரு 24-25 வயசில் அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கு எனக்கு ஒரு பணம் வேணும். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ப்ரைவேட் இதில் வேலை பார்க்குறேன், அல்லது கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தா கூட இன்றைக்கி யாருக்குமே பென்ஷன் கிடையாது. ஸோ இப்போ எனக்கு வந்து பென்ஷன் இல்லை, இன்றைக்கி எல்லாமே ஒரு ஹையர் அண்ட் ஃபயருங்கிற மாதிரி ஆகிடுச்சு. அப்போ ஃப்யூச்சரில் வந்து எனக்கு வந்து when I ரிட்டையர், அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுறது? ஸோ அதுக்காக எனக்கு வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் கிட்டி,
ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு மணி வந்து சேர்க்கணும். ஸோ இந்த கோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பான கோல்கள். இதை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அட் எனி காஸ்ட் இந்த கோல்லாம் ஒரு மனுஷனுக்கு தேவை. பட் எந்தெந்த கோல்லாம் வந்து நம்ம தேவை இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நிதி நிலைமையை பொறுத்து. இப்போ வந்து கண்டிப்பாக வீடு வாங்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது, கண்டிப்பாக கார் வாங்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது, கண்டிப்பாக ஒரு ஃபாரின் டூர் போகணுங்கிற நெசசிட்டி கிடையாது. நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. பணம் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணலாம். பணம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு வீட்டை வாங்கிறது, காரை வாங்கிட்டு குழந்தைய படிக்கிறதுக்கு பணம் இல்லை, என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேர்க்கறதுக்கு மணி இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பண்ணக்கூடாது. அதாவது இத்தனை கோல்ஸ் இருந்தாலும் எந்த கோல் வந்து நமக்கு ப்ரையாரிட்டி, அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். அப்படி ப்ரையாரிட்டைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வில் ஹேவ் அ ஹையஸ்ட் ப்ரையாரிட்டிஸ். தென் கம்ஸ் டு உங்களுடைய கிட்ஸ் எஜுகேஷன், மேரேஜ். அதுக்கப்புறம் தான் ஒரு வீடு வாங்குறது, கார் வாங்குறது, ஃபாரின் ட்ரிப் ஆர் லோக்கல் ட்ரிப்பு போகிறது. ஸோ என்கிட்ட வந்து ஒரு மணி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நான் உங்களுடைய இந்த நீண்ட கால இலக்குகளை பொறுத்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது டிசைட் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி நான் சொன்னக்கூடிய எல்லாமே வந்து லாங் டேர்ம் அப்படிங்கிறதுனால இந்த லாங் டேர்முக்கு வந்து என்னை பொறுத்தவரையும், நாட் பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னு நான் சொல்லலை, என்னை பொறுத்தவரையும் ஒரு நல்ல ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டு தான் வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் எனக்கு தெரிஞ்ச வரை. சார் எனக்கு ஒரு 50,000 சேலரி சார், எனக்கு ஒரு 25 ஏஜ் வச்சுப்போம். நான் ஒரு 1 crore நான் வந்து ஏர்ன் பண்ண ஒரு லைஃப்பில் ஒரு எய்மாக இருக்கேன். நான் வந்து மந்த்லி எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் நான் வந்து டெபாசிட் பண்ணணும் சார்? இல்லை, நீங்கள் 50,000 சம்பாதிக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா 1 crore சம்பாதிக்கணும். அந்த 1 crore வந்து எத்தனை வருஷத்தில் சம்பாதிக்கணும், எத்தனை வருஷத்தில் வேணும்? ஒரு 10 years சார். 10 yearsனால் நீங்கள் 50,000 ரூபா போட்டாலுமே 50,000 போட்டாலுமே பத்தாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 50,000 தான் சம்பாதிக்கிறீங்க, 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறதா வச்சுங்க. வச்சா வருஷத்துக்கு எவ்வளவு? 6 லட்சம். ஆமாம். நெக்ஸ்ட்டு 10 வருஷத்தில் நீங்கள் வந்து 60 லட்சம் தான் போட முடியும். அந்த 60 லட்சம் மேக்ஸிமம் 1 crore வரும். ஓகே. உங்கள்கிட்ட சம்பாதிக்கக்கூடிய 50,000 நம்ம போட முடியும். அப்படி 20 years to 30 years. ஸோ 20 years வேணும் அப்படின்னதுன்னா ஒரு 20,000 ரூபா கிட்ட நீங்கள் போட்டிங்கனாலே ஓகே, அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஆக்சுவலி 10,000 ரூபா போட்டுட்டு எவ்ரி இயர் 10% இன்க்ரீஸ் பண்ணாலே 20 வருஷத்தில் நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ நார்மலாக மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு என்ன ஏமா போயிட்டுருக்குன்னா சார், என்ன தான் ஃபண்ட்ஸ் போட்டாலும் அப்பப்போ மார்க்கெட் ஏறுது இறங்குது. அப்போ வந்து கிராஜுவலாக இல்லை, கோல்ட்லேயோ லேண்ட்லேயோ போட்டால் அது கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் 10 மடங்கு அளவு தருங்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் இல்லை, முதல்ல யார் அப்படி சொன்னா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் வந்து டைம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 வருஷம் 15 வருஷம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரிட்டர்ன், அதாவது ஒரு 13% ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், புரியுதுங்களா? இப்போ நீங்கள் கோ பேக் அண்ட் செக் த ஹிஸ்ட்ரிலாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு 10 வருஷம் அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து ₹1 போட்டிருந்தீங்கன்னா அது ₹4 இருக்குது. அப்படின்னதுன்னா கிட்டத்தட்ட 15% வரையும் நிறைய ஃபண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. நம்ம வந்து 13%ன்னு சொல்கிறோம். தங்கத்தில் போட்டால் எங்கே வந்து 10 மடங்கு, 10 வருஷத்தில் எங்கே 10 மடங்கு வந்தது? எங்கேயுமே வரல. ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிட்டர்ன்லாம் கிடையவே கிடையாது. ரியல் எஸ்டேட் வந்து இட் இஸ் அ லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக். இப்போ தங்கம் வாங்கினாங்க அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் வாங்குறீங்க அப்படின்னதுன்னா எந்த ஊரில் தங்கம் வாங்கினாலும் தங்கத்துடைய ரேட்டு ஒரே ரேட்டு, எங்கே வேணாலும் நீங்கள் அதை விற்றாலும் ஒரே ரேட்டு, கரெக்டாக? ஆனால் ரியல் எஸ்டேட்டு இப்போ நீங்கள் இங்கே வாங்குறீங்க, 1 கோடி ரூபாய்க்கு வாங்குறீங்க, இன்னொரு ஊரில் வாங்குறீங்க, இன்னொரு ஊரில் வாங்குறீங்க, எல்லாமே 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ரியல் எஸ்டேட், ஒரு பிளாட்டுன்னு வச்சுங்க. வாங்கியிருந்தீங்கன்னா எல்லாம் ஒரே ரேட்டா? ஒரே ரிட்டர்ன் கிடைக்குமா? கிடைக்காது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து நினச்ச போது விற்க முடியுமா? விற்க முடியாது. நீங்கள் விற்றீங்க அப்படின்னு சொன்னது வந்துன்னா என்ன மார்க்கெட் ரேட்டோ அதுலேருந்து 25%, 30% கம்மியாக கொடுத்தா மட்டும்தான் வாங்கிப்பாங்க. இது வந்து அடுத்த பார்ட். தேர்ட் பார்ட் வந்து என்னென்னா, இன்றைக்கி பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி, இன்றைக்கி உங்களுடைய வீட்டு பத்திரம் அதை வந்து எடுத்து அதே மாதிரி டிட்டோவாக என் பேரை மாற்றி நான் இதுதான் என்னுடைய இது அப்படின்னு சொல்லி அதை வந்து என்னால் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக கண்டெஸ்ட் பண்ண முடியும், புரியுதுங்களா? அந்தளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜிலாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரிஸ்க். ஐம் நாட் சேயிங் எல்லாருமே பண்ணுவாங்க, பண்ண போகிறாங்கன்னு சொல்லலை, பட் தெர் இஸ் எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க் அங்கே வந்து அந்த மாதிரி இருக்குது. பட் வந்து உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டுடைய யூனிட்டை யாரும் பண்ண முடியாது, அல்லது உங்கள் நகையை வந்து யாரும் எடுத்து பண்ண முடியாது. அதனால் ரியல் எஸ்டேட்டில் அந்த மணி வரும் அப்படிங்கிறதுலாம் வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
ரியல் எஸ்டேட்டும் ஏறி இறங்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஆனால் ரியல் எஸ்டேட் வாங்கி நீங்கள் என்ன உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது? நான் இன்றைக்கி ஒரு இடம் வாங்குறேன் சார், இந்த இடம் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், எப்பப்பா வைப்பேன்? இது வந்து என்னுடைய பையனுடைய எஜுகேஷனுக்கு அல்லது பொண்ணுடைய கல்யாணத்துக்கு அல்லது என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய விலையை டே டு டே அதோடைய விலையெல்லாம் நீங்கள் பார்க்குறதே கிடையாது. அண்ட் யாரும் உங்களுக்கு இன்றைக்கி இன்றைக்கி அதோடைய விலை என்னன்னு யாராவது சொல்கிறாங்களா? யாரும் சொல்கிறதில்ல. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு 200 கிராம் தங்கம் வச்சுருக்கீங்க. ஓகே, இன்றைக்கி வந்து 200 கிராம் தங்கம், ஒரு கிராம் வந்து 15,000 ரூபா ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ 200 கிராம் இன்ட்டு 15,000 என்கிட்ட 30 லட்ச ரூபாய்க்கு தங்கம் இருக்குது. நாளைக்கு அது 20,000 ரூபா போகுதுன்னு வச்சுங்களேன். என்கிட்ட 40 லட்ச ரூபாய்க்கு தங்கம் இருக்குது, 50 லட்ச ரூபாய்க்கு தங்கம் இருக்குன்னு யாராவது சொல்கிறாங்களா? சொல்கிறது என்ன? என்கிட்ட 200 கிராம் இருக்குது, 300 கிராம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இடமா இருந்தாலோ அல்லது தங்கமாக இருந்தாலோ யூ ஆர் டாக்கிங் அபவுட் த யூனிட்ஸ், யூ ஆர் நாட் டாக்கிங் அபவுட் த வேல்யூ. மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு யூனிட்டோட விலை 10 ரூபா, என்கிட்ட 1 லட்ச ரூபா 1 லட்சம் யூனிட் இருக்குது, 50,000 யூனிட் இருக்குது அப்படின்னு யாருமே பேசுகிறதில்ல. சார் நான் மியூச்சுவல் ஃபண்டில் 10 லட்சம் போட்டேன், இன்றைக்கி 9 லட்சம் தான் இருக்குது, 8 லட்சம் தான் இருக்குது, 10 லட்சம் தான். அங்கே மட்டும் என்னென்னா யூ ஆர் டாக்கிங் அபவுட் த வேல்யூ. அந்த வேல்யூஸ் கீப் ஸ்விட்சிங் அண்ட் சேஞ்சிங் எவ்ரி டே. புரியுதுங்களா? அப்போ என்ன ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன அப்படின்றதுன்னா, நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது சில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது தெர் இஸ் அ சோஷியல் ப்ரூஃப் இன் த சென்ஸ் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரியல் எஸ்டேட்லேயும் கோல்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யாருமே ஏன்பா நீ போய் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண, ஏன்பா கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணேன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ஏன்பா மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுற, அதெல்லாம் அந்த நியூஸில் அங்கே போடுறாங்க, இந்த நியூஸில் இங்கே போடுறாங்க, ஏதாவது எடுத்துகிட்டு போனால் என்ன பண்ணுறது, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ என்னென்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அதுக்கு சப்போர்ட்டுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க, ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா யாருமே சப்போர்ட்டே இல்லை. அண்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, அண்டு நானும் வந்து டே டு டே பார்க்குறேன் அப்படிங்கிறதுனால பீப்புள் ஆர் அதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஹூவர் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் ஒர்க்கு ஆகுது அப்படின்னதுன்னா அவங்க வந்து வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே போக மாட்டாங்க. நான் ஒரு காமன் மேன் சார், என்கிட்ட 1 lakh இருக்குது, நான் ஒரு 5 years அதை மியூச்சுவல் ஃபண்டில் போடலான்னு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அந்த 5 yearsக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வரும் சார்? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு 13% வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம் நீண்ட கால அடிப்படையில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ 1 லட்ச ரூபா அட் த ரேட் ஆஃப் 13% அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,85,000 ரூபா வரையும் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு க்ரோ ஆகிருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 85,000 ரூபா எப்படி உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னதுன்னா, நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு புது ஃபண்டு, NFOன்னு சொல்லுவாங்க, நியூ ஃபண்ட் ஆஃபர். அப்போ என்ன ஆகும்னா, அந்த 1 லட்ச ரூபாய்க்கு யூனிட்டுடைய விலை 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 1 lakh டிவைடட் பை 10, ஸோ 10,000 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. 10,000 யூனிட் இருக்குது, யூனிட் ப்ரைஸ் வந்து 10 ரூபா. புரியுதுங்களா? ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னதாங்கன்னா, ஒரு நாளைக்கு மேலே போகுது, ஒரு நாளைக்கு கீழே போகுது, இப்படி ஏறி 10 ரூபா 10 பைசா, 10 ரூபா 5 பைசா, அப்புறம் 9.90, திருப்பி 10 20 10 இப்படி ஏறி ஏறி இறங்கி பை த டைம் அங்கே வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு 5 வருஷம் ஆகும்போது அது என்ன ஆகிடுதுன்னா 10 ரூபா வில் பிகம் 19 rupees ஆர் 18 rupees ஆகிடுது. அப்போ நம்ம வந்து என்னென்னா 10,000 யூனிட் வச்சுருந்தோம், அதோடைய யூனிட் வந்து 18 ரூபா அல்லது 18 ரூபா 50 பைசா ஆகும்போது அந்த 1 லட்சங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1,85,000 ரூபா இதுதான் வந்து அந்த அமௌண்ட் வருது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு யார் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னதுன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய கம்பெனியுடைய ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குது இல்லையா, அது வந்து ஏறி இறங்கி அதோடைய பர்ஃபார்மன்ஸ், அதோடைய ஸ்டாக் ப்ரைஸ் தான் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, இந்த மூமெண்ட்டை வந்து ஒரு ட்ரம்ப்போ அல்லது ஒரு மோடியோ அல்லது வேறு யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்ச காலத்துக்கு அவங்க பேசக்கூடிய ஒரு விஷயமோ ஒரு பாலிசியோ வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா அது வந்து இம்பேக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. தட் இஸ் ஃபார் ஒன்லி டெம்பரரி. பட் லாங் டேர்மில் வந்து ஒரு ரிட்டர்ன் எது கொடுக்குறதுனா அந்த கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ். எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 7,000 கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த 7,000 கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஒரு 5 வருஷம் ஒரு கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ட்ரு ஆகும். புரியுதுங்களா? அதனால் ஓரளவுக்கு வந்து குட் கம்பெனி. பட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எல்லா கம்பெனியும் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. அவுட் ஆஃப் 7,000ல்
அவங்க மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கம்பெனி தான் அவங்க சூஸே பண்ணுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் இருக்கக்கூடிய 100ல் லெஸ் தென் 10% தான் அவங்கள பொறுத்தவரையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டியான கம்பெனி அப்படின்னா பண்ணுறாங்க. அதனால் அந்த மாதிரி எடுத்து பண்ணும்போது ரிஸ்க்கை வந்து டு கிரேட்டர் எக்ஸ்டெண்ட் அவங்க மினிமைஸ் பண்ணி பண்ணுறதுனால லாங் டேர்மில் வந்து இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சார் இப்போ நான் வந்து இதே எஃப்டியில் போட்டிருந்தேன் சார், என்னோட மந்த்லி சேவிங்கும் மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாவோ குவார்ட்டர்லியாவோ இல்லை குமுலேட்டிவோ என்னோட இஷ்டத்துக்கு நான் வாங்கியிருப்பேன். இப்போ மியூச்சுவல் ஃபண்டு அது மாதிரி என்னோட மந்த்லி பே அவுட் மாதிரி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து லெட்டஸ்டே நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்து ஒரு 7.2% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னதுன்னா இந்த 10 லட்ச ரூபாய்க்கு 7.2%னா 72,000 ரூபா. அதை வந்து மந்த்லி வேணும்னா ஒரு 6,000 ரூபா அவங்க கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? இப்போ என்ன ஆகும்னா இந்த 10 லட்ச ரூபாய்க்கு 6,000 கொடுத்துட்டு வருவாங்க. இப்போ நாளைக்கு வந்து சப்போஸ் அந்த எஃப்டி வந்து 1 இயர் எஃப்டி 2 இயர்ஸ் எஃப்டி இது மெச்சூர் ஆகிடுச்சுன்னா திருப்பி இதை ரெனியூ பண்ணும்போது அன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்ட், ஸோ முன்னாடி 7.2%, இப்போ இறங்கி 6% அப்படின்னதுன்னா நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து 6,000 கிடைக்காது, 5,000 தான் கிடைக்கும். புரியுதுங்களா? அண்ட் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸபிள் பேஸ்ட் ஆன் யுவர் டேக்ஸ் லேப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 லட்ச ரூபா போடுறீங்க, நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா யூ ஆர் இந்த 30% டேக்ஸ் ப்ராக்கெட். அப்படிங்கும்போது அந்த 6,000 ரூபாயில் 30% வரையும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. ஓகே, இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே இதை வந்து இந்த 10 லட்ச ரூபாயை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்க அப்படின்னதுன்னா போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி 10 லட்ச ரூபா போட்டிருக்கோம், அதோடைய யூனிட் வந்து 10 ரூபான்னு வாங்கியிருக்கோம். ஸோ 1 லட்சம் யூனிட் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம்னா மேக்ஸிமம் வந்து 1%, விச் மீன்ஸ் 10,000 ரூபா வரையும் மேக்ஸிமம் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் பெட்டர் ஒரு 6,000 7,000 6,000லேருந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் இயர் ஒரு 5% இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக எடுத்துக்கலாம். எவ்ரி இயர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ யூ ஸ்டார்ட் வித் 6%. இங்கே இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா, இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு 6,000 ரூபா எடுக்கிறீங்கன்னா அதில் என்ன இருக்குன்னா 5,000 ருபீஸ்க்கு மேலே ஆர் 5,500 வந்து பிரின்சிபல்லே போயிடும். அதாவது 10 லட்சம் போட்டிருக்கோம், நம்ம வந்து 6,000 எடுக்கிறோம் அப்படின்னதுனா அந்த 6,000த்தில் 90%க்கு மேலே பிரின்சிபலுடைய வேல்யூ இருக்குது, கெயின் வந்து கம்மி தான் இருக்குது. அந்த 6,000ங்கிறது 10 லட்சத்தோட 6,000, வேறு 6,000 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதில் 5,000 சில்லற பிரின்சிபல் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து டேக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒன்றுமே வராது. அங்கே வந்து 30% டேக்ஸ் வரும் இல்லையா, இங்கே வந்து இது மாதிரி வருது. ரெண்டாவது இங்கே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மாதமும் அந்த யூனிட்டை விற்று தான் காசு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம் விற்று காசு கொடுக்குறோம் அப்படின்னா நாளைக்கு யூனிட் வந்து 0 ஆகிடுமான்னு. யூனிட் 0 ஆகாது. ஏன் 0 ஆகாதுன்னா இன்றைக்கி 10 லட்சத்துலேருந்து ஒரு 6,000 ரூபாய்க்கு யூனிட்டை ஒரு 600 யூனிட்டை விற்றுட்டிங்க. ஆனால் நாளைக்கு வந்து பார்த்தோன்னா அந்த யூனிட் குறைய இந்த 10 ரூபாங்கிறது 11 12 20ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது ஈவன் தோ யூனிட் கம்மியானாலும் அந்த என்ஏவி இன்க்ரீஸ் ஆகிறது, யூனிட்டுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த யூனிட்டுடைய இது வந்து இட் வில் நெவர் கம் டு 0. அதனால் நீங்கள் வந்து கண்டினியூஸாக அந்த மணியை எடுத்துகிட்டே இருக்கலாம். சார் மியூச்சுவல் ஃபண்டில் சார் ஒரு எக்ஸ்எக்ஸ்எஸ் ஒரு கம்பெனியில் ஒரு மிட் கேப் ஃபண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன் சார். அது பர்ஃபார்மன்ஸ் மேபி அந்த டைட்டில் கம்மியாச்சுன்னா நான் அதுக்கப்புறம் சுவிட்ச் பண்ணி வேறு ஒரு லார்ஜ் கேப்லேயோ மாற்றிக்க சான்ஸ் இருக்கா சார்? தாராளமாக. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ் கம்பெனியில் ஒரு மிட் கேப் போட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து அது பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, புரியுதுங்களா? அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா வேறு ஒன்றுக்கு மாற்றணும், இதுலேருந்து இதுக்கு மூவ் பண்ணுறீங்க அப்படின்னதாக இருந்ததுன்னா அதில் 2 விஷயம் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க, நீங்கள் லெட்டஸே நீங்கள் 1 lakh ரூபி போட்டிருக்கீங்க ஒரு 15 மாதத்துக்கு முன்னாடி, இன்றைக்கி அதோடைய வேல்யூ 1,05,000 தான் இருக்குது. ஸோ யூ ஆர் நாட் ஹாப்பி வித் த ரிட்டர்ன் அப்படின்னா இது வந்து மோர் தென் 1 year ஆகிடுச்சு. அப்போ இந்த 1,05,000த்தையும் நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸிட் லோடும் கிடையாது, நோ கேபிட்டல் கெயின். ஏன்னா எவ்ரி இயர் வந்து 1,25,000 ருபீஸ் வரையும் கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன் உண்டு. வேறஸ் இங்கே வந்து 1,05,000 தான் வந்திருக்கு. ஸோ விச் இஸ் மச் லெஸ்ஸர் தென் 1,25,000. அப்போ என்ன ஆகும்னா இந்த 1,05,000 என்ன டார்கெட் ஃபண்டு, இன்னொரு லார்ஜ் கேப்போ அல்லது சேம் மிட் கேப்போ அல்லது ஒரு மல்டி கேப்போ என்ன ஃபண்டுக்கு மாறுறோமோ அந்த ஃபண்டுக்கு என்ன
யூனிட்டுடைய வேல்யூ. ப்ராபப்ளி அதோடைய யூனிட் வேல்யூ 15 ரூபா இருந்ததுன்னா இந்த 1,05,000 டிவைடட் பை 15 ஈக்குவல் டு தட் மணி. ஸோ அந்த மாதிரி அதில் மாறிடும். அது இல்லாமல் சார் நான் போட்டது வந்து 1 லட்சம் போட்டேன், அது இன்னும் 1 இயரே ஆகலை, 10 மாதம்தான் இருக்குது, நான் ஐ வாண்ட் டு ஸ்விட்ச் நவ், என்னால் வெயிட்லாம் பண்ண முடியாது அப்படின்னதாக இருந்ததுன்னா இந்த 1,05,000க்கு நம்ம என்ன பண்ணணும்னா 1% வந்து எக்ஸிட் லோடு. ஓகே. ஏன்னா 1 இயர் கம்ப்ளீட் ஆகலை. அப்போ என்ன ஆகும், ஒரு 1,050 ரூபா அதை வந்து நம்ம கொடுக்கணும். அந்த 5,000 ருபீஸ் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதுக்கு வந்து 20% நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ 5,000க்கு 20%னா 1,000 ரூபா போயிடும். ஸோ 1,050 ரூபா வந்து நம்ம எக்ஸிட் லோடில் கொடுக்கணும், 1,000 ரூபா வந்து கேபிட்டல் கெயினில் பே பண்ணணும். இந்த அமௌண்ட் வந்து நமக்கு பின்னாடி உடனே இதாவது 1,050 ரூபா மட்டும் கழிச்சுப்பான். இன்னொன்று வந்து இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸை நம்ம ஃபைல் பண்ணும்போது அது பண்ணணும். அதனால் நீங்கள் அதை எப்போ வேணாலும் மூவ் பண்ணலாம். 1 இயருக்கு முன்னாடி மூவ் பண்ணிங்கன்னா தெர் இஸ் அ சார்ஜ் இன்வால்வ். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அது பண்ணலாம். அதனால தான் ரீசெண்ட் டேஸ்லேயே நம்ம பிஎம் வந்து கோல்டு அதிகம் வாங்காதீங்க, வெளிநாட்டிலேருந்து முக்கியமாக எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க சொன்னதுக்கு இதான் ரீசனாக இருக்கும். கரெக்ட். ஓகே சார், இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு மிக பொறுமையாக பதிலளிச்ச உங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.